பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் துக்கம் நிறைந்ததாக இருக்கின்றது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா, என்னுடைய துக்கத்தை யார் நீக்குவார் என்று பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உன் துக்கத்தை நான் எடுத்து போட்டு உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்திலே யாபேஸ் என்ற மனிதனை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இந்த யாபேஸை அவன் தாய் பெற்றெடுக்கும் பொழுது, நான் துக்கத்தோடே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகின்றாள். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எவ்வாறு ஜெபிக்கின்றான் என்பதை நாம் மிகவும் தியானித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. 4 காரியத்தை குறித்து ஜெபிக்கின்றான். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றான். இரண்டாவது, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று அந்த யாபேஸ் ஜெபிக்கின்றான். மூன்றாவது, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஏனென்று பார்த்தால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், எல்லையை நாம் பெரிதாக்குகின்றார். இவ்வாறு இருந்தாலும் தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கவில்லை என்றால் நாம் நீடித்து நிலைத்திருக்க முடியாது சகோதரர்களே. இறுதியாக 4வதாக அவன் ஜெபிக்கின்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கின்றான். ஏனென்று பார்த்தால், பிசாசு ஏற்படுத்துகிற அந்த தீங்குகள் எல்லாவற்றையும் நம்மை துக்கப்படுத்தாதிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்தால்தான் நமக்கு அந்த துக்கம் இல்லாதபடி இயேசு கிறிஸ்து நம்மை காத்துக்கொள்வார். அப்போ இந்த யாபேசை போல நாம் 4 காரியங்களை குறித்து இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். முதலாவது, நம்மை ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, எல்லைகளை பெரிதாக்கும்படி இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய இயேசுனுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். 4வது, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை விலக்கச் சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து இந்த யாபேஸ் ஜெபத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதை தேவன் அவனுக்கு தந்தார் என்று நாம் படிக்கின்றோம். நாமும் யாபேஸை போல ஜெபித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்றாடும் பொழுது நாம் துக்க நாட்கள் நீங்கி இந்த யாபேஸுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்ததை போல நமக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தகப்பனே, யாபேஸை போல இந்த 4 காரியங்கள் அவன் ஜெபித்த பொழுது நீர் அவனுக்கு கொடுத்தீர் தகப்பனே. அதுபோல இந்த பிள்ளைகளுக்கும் துக்கத்தை நீக்கி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.